ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப். 2025 சனி பகவான் வக்ர பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வக்ர பெயர்ச்சி என்ன பலனை கொடுக்க போகுது, என்னென்ன பலவீனத்தை கொடுக்க போறத பார்க்கலாம். ஜூலை மாசத்துல இருந்து ஒரு 130 நாள் கணக்குக்கு 4 மாசத்துக்கு பிரச்சனைகள் இருக்கு. அது நம்மளாத்தான் அந்த பிரச்சனையை உருவாக்கிறோம். இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி யாருக்கு தெரியுமா பிரச்சனை வரும்? ஜோசியம் சொல்றவங்களுக்கு, குறி சொல்றவங்களுக்கு, அருள்வாக்கு சொல்றவங்களுக்கு, கோயில்ல அர்ச்சகரா இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கிறவங்களுக்கும் தான் இந்த வக்ர பயிற்சி பிரச்சனை. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவி மேல ஆக்குப்பே அபகரிப்பு பண்ணணும் எண்ணங்கள் உடையவர்களுக்கு இந்த 4 மாசம் ஆகாது. டபுள் டாக்குமெண்ட் போட்டு இடத்த வித்து ஒருத்தனை ஏமாத்தணும்னு நினைக்கிறான் பாருங்க, அந்த ராசிக்காரருக்கு ஆகாது. ஏமாத்தி பெண்களை ஏமாத்தக்கூடிய தருணம் உடைய ஆண்களுக்கு ஆகாது. இதுதாங்க வக்ரம், உக்ரம். நம்ம பண்ற தப்புக்கு அந்த வெறி தாங்க வக்ரம். அந்த வெறினால தான் ஒருத்தனை கொலையே பண்றோம். அந்த ஆசைகள்னால தான் ஒருத்தன் சொத்தையே அபகரிக்கிறோம். இப்படி சொத்தை அபகரிக்கிறவனுக்கும் அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பையை அபகரிக்கிறவனுக்கும் தான் இந்த 4 மாசம் ஆவாது. கவனமா இருங்க. ஆசை, கோபம், காமத்தை கட்டுப்படுத்தி ஆன்மீக வழியில இருங்க. தெய்வ அனுகிரகத்துல இருங்க. இப்படி கோயில்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் போங்க. பணம் இருந்தா தானம், பணம் இல்லைன்னா தியானம். தன்னை யாருன்னு பாவிச்சுக்கிட்டு தனக்குள்ள இருக்க வேண்டிய சக்தி என்னன்னு ஒரு கோயிலையும் தியானம் பண்ணுங்க. இந்த 4 மாசம் எந்த குறையில எதுலையும் மாட்டிக்காதீங்க. உங்க வாழ்க்கையே தரமட்டமாயிடும். அப்படியாப்பட்ட நேரம் இருக்கு. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், ஏக்கர் கணக்கில் இடம் வாங்குறது, விற்கிறது, இதெல்லாம் உங்கள் ராசிக்கு யோகம்தான். ஆனால் ஒரு தேள், நீங்கள் ராவுகாலம் ஒன்றும் பண்ணாது, யமகண்டமும் ஒன்றும் பண்ணாது. எல்லா நாளும் நல்ல நாள் தான். முருகனுடைய அனுகிரகத்தில் தவமிருந்து பிறந்தவங்க தான் இந்த விருச்சிக ராசி. இருந்திருந்தா கூட 2025க்கு முன்ன வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கணும், நஷ்டப்பட்டிருக்கணும். அவமானங்கள், அவப்பேர்கள் படக்கூடிய தருணங்கள் உண்டு. மண்ணு விரையும், பொண்ணு விரையும். வீடும் வெள்ளத்தையும் விற்று கூட பிள்ளைங்களுக்காகையோ இல்லை மனைவிக்காகையோ எதுக்காகையோ கடனுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டிய தருணங்கள் உண்டு. இருந்திருந்தாலும் இப்பத்தான் உங்களுக்கு சகாய சனின்னு சொல்லுவாங்க. பஞ்சம் போக்கக்கூடிய பஞ்சம சனின்னு கூட சொல்லுவாங்க. இனிமே தான் நல்ல நேரம் வருது. சனி பகவான் வக்ர புத்தி ஆனா கூட உங்களுக்கு இனிமே இடையூறல் வராது. ராசிக்கு 8வது வீட்டில் குரு பகவானுடைய பெயர்ச்சி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. மாளிகை கட்டக்கூடிய தருணம் வருது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரங்கள் வருது. மேன்மை வரக்கூடிய ஒரு நேரம் கேட்டிங்கன்னா இனிமே தான் உங்கள் வாழ்க்கை இனிமே தான் நல்லா இருக்கும். படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்புக்கு உண்டான ஒரு வேலை கிடைக்க போகுது. நீங்கள் தாங்க வடபழனி முருகன் கோவிலுக்கு போகணும். படிக்கிற பிள்ளைங்க தான் நிறைய பேர் காவல்துறையில் இருப்பாங்க. நமது இந்திய திருநாட்டிற்கு வேண்டிய இராணுவ வீரராக நிறைய பேர் இருப்பீங்க. இந்த ஜாதகம்தான் போர்க்கொடி பிடிக்கக்கூடிய தருணம் உடையவங்க. அப்படியாப்பட்ட நேரம்லாம் உண்டு. ஒரு நாள் வடபழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்கள் தலையெழுத்தே மாறும். ஏதாவது ஒரு வழிமுறைகள், ஏதாவது ஒரு பரிகாரம், சின்ன ஒரு வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையில் ஒரு நாள் காலையோ மாலையோ போயிட்டு வந்தாவே உங்கள் எக்ஸ்ட்ரியே மாறக்கூடிய தருணம் உண்டு. இனி வருங்காலத்திலேயாவது நம்ம தெளிவாக வாழணும், ஏமாறக்கூடாது. யாரையும் ஏமாத்துற புத்தி உங்களுக்கு வராது. ஆனால் நம்ப மாட்டீங்க. நம்பினா உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்கள் ராசிக்கு தாங்க உண்டு. நம்புங்க, மக்களை நம்புங்க. ஏமாந்ததெல்லாம் போதும், இனிமே ஏமாறாதீங்க. வாழ்க்கையை தெளிவான வழிமுறைகளில் பிடிச்சிக்கிட்டு செம்மையாக வாழ்ந்துட்டு போயிடலாம். வக்ரசனியும் உக்ரசனியும் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதியான முருக கடவுளுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு நட்பு இருக்குது. அந்த நட்பும் கேட்குறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறனால விரயமாகாது. ஒரே ஒரு காரியம்தான்,
அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவியை முதல்ல அபகரிக்கணும், ஆக்குப்பை பண்ணு சொல்லக்கூடிய ஆசைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் தர டிக்கெட் தான். போதுண்டா, இப்போ 10 வருஷம் விரயமாயிட்டு இனிமேவாவது நான் லாபம் அடையணும், நான் சந்தோஷம் அடையணும் அப்படின்னு ஆசைகள் உள்ளவங்களுக்கு 1 கோடி செலவு பண்ணால் கூட பல கோடி சம்பாரிச்சிருவீங்க. அப்படியாப்பட்ட ஒரு நேரம் நடக்குது. டைம் கிடைச்சா எம்பெருமான் வடபழனி முருகன் கோயிலை போயிட்டு தெளிவாக ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை பாருங்கள். உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமைக்காகும். இல்லைனா உங்கள் ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து இனி இந்த 2025க்கு மேலே என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஜோதிடர்கிட்ட கேட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒப்பீனியனில் நீங்கள் வாழ்ந்து வந்தால் கூட இனிமே நல்லா இருப்பீங்க. எந்த குறையும் உங்களுக்கு வராது. முருகனைத்தான் நீங்கள் பிடிக்கணும். எந்த தொழில் மேன்மையான சரி, கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, படிக்கலை, வேலை இல்லை, கடன், நோய், வறுமை, பயம் என்னவா இருந்தாலும் ஒரு முறை மட்டும் வடபழனி கோயில் போயிட்டு வாங்க. உண்மையாக நல்லா இருப்பீங்க. யோகங்கள் வரக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு நிறையாவே இருக்கு. சனி பகவான் வக்ர பயிற்சி. பயப்படாதீங்க. வக்ரம்னா வேகம், வக்ரம்னா கோபம். அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு வழிமுறை இருக்குது 12 ராசிக்காரர்களுக்கும். பயப்படாதீங்க. சனி பகவான் நம்ம அண்ணன். அந்த சனி பகவான் அண்ணனை இந்த சின்ன ஸ்லோகம் சொன்னா கூட சாந்தி ஆயிடுவார். சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நாங்கள் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானேன்னு சொன்னாலே வக்ர பேச்சு ஒன்றாவது, உக்ர பேச்சு ஒன்றாவது. நம்மளுடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று. செவ்வாய்னா முருகக்கடவுள். முருகனை வழிபட்டு வந்தாலும் அந்த உக்ரம் வக்ரம் தணிஞ்சு நம்ம ஆசைகள் என்ன, நம்ம தேவைகள் என்ன, ஏன் நோய், கடன், வறுமை, பயம், சத்ரு, எதிரி, வேலை இல்லை, கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, ஏன் கஷ்டப்படுறோம், இந்த கஷ்டங்கள் போறதுக்கு ஒரு அருமருந்து, சின்ன பரிகாரம். முருகனுக்கு 1000 கோயில் இருக்கு, 6000 கோயில் இருக்கு, 6 பட முருகன் கோவில் இருக்கு. ஆனா வடபழனி முருகனுக்கு தனி சக்தி இருக்கு. கோயில் வாசல் இருக்க வேண்டிய பூக்காரங்க கிட்ட ஒரு 5 முழம் மல்லிகைப்பூ, 3 முழம் செவ்வரளி பூ, அந்த 5 முழம் மல்லிகைப்பூவை ஒரு ஜான் கட் பண்ணி கையில வச்சுண்டு சாமியை பார்த்து பிரகாரம் சுத்தி வரும்போது வள்ளி தெய்வான சமேத சாமி இருக்காரு, அவங்களுக்கு செவ்வரளி கொடுத்துட்டு பிரகாரம் சுத்துற இடத்தாண்ட உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பூவை கொடுங்க. உங்க ஆசைகள், உங்க தேவைகள் எல்லாமே தெளிவாகும். சனி பகவான் உக்ரம் வக்ரம் கோபமானாலும் சாந்தி அடையக்கூடிய தருணம் நம்ம வடபழனி முருகன் கோவிலுக்கு இருக்கு. இந்த சின்ன பரிகாரத்தை செய்யுங்க. 100க்கு 100 இந்த வக்ர பேச்சு உங்களை ஒன்றும் பண்ணாது. தெய்வத்துடைய அனுகிரகத்துக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகமா ஆனது எல்லாமே சிவபெருமானுடைய கண்ட்ரோல்ல தான். உக்ரம் வக்ரமான ஒன்ன உள்ளுக்குள்ளே ஒரு சிவன் இருக்காரு, அங்கேயும் வழிபடலாம். இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை உச்சநிலை. படித்தவனுக்கு வேலை, வேலைக்கு அப்புறம் திருமணம், குழந்தை குட்டி, வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தருணம் உங்க எல்லாருக்கும் உண்டு. பயப்படாதீங்க. சனி பகவானை அண்ணான்னு கேளுங்க. அண்ணான்னு வழிபட்டாவே நம்மளுக்கு எந்த காரியங்களும் இடையூறு இல்லாமல் வீணான பிரச்சனைகளை கூட மாட்டி விட மாட்டாரு. கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ண விட மாட்டாது. மனசாட்சி இருக்கு, அதுதான் சனி பகவான். அந்த மனசாட்சிக்கு மீறி நம்ம தப்பு பண்ணாதான் சனி பகவான் உக்ரத்துல இருப்பாரு. அப்பத்தான் நம்மளுக்கு தண்டனை உண்டு. அந்த கோபம், அந்த வெறி நம்ம ஜாதகத்துல சாந்தி கொடுக்கத்தான் இந்த மாதிரி குட்டி 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 பரிகாரம். சின்ன பரிகாரங்கள் தான் பலிக்கும், பெரிய பரிகாரம் பலிக்காது. இருந்திருந்தாலும் ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் இல்லை செவ்வாய்க்கிழமை எம்பெருமான் வடபழனி ஆண்டவரை தரிசிங்க. உங்க வாழ்க்கையில சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.